வெளிப்புறத்தில் பார்க்கும்போது டிஸ்பிளே மட்டும்தான் உடஞ்சிருந்தது. பெருசாக பேனலில் எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. அண்டு நம்மளை போல் 2-3 அண்ணங்களும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. கடைக்காரர் சொன்னார் சார்ஜ் இல்லைப்பா, நான் ஒர்க்காகும்னு சொன்னார். நாங்கள் வந்து பவர் பேங்க் போட்டு பார்த்தோம், சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரேட் எவ்வளோன்னு கேட்டதுக்கு 3 ஐபேட் அப்படியே கவுத்தி வச்சுருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் ஆளுக்கு ஒன்று எடுத்து செக் பண்ண ஆரம்பித்தோம். 3 ஐபேட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு ஏதாச்சும் பழைய டேப்லெட் கிடைக்குமா, பழைய செல்ஃபோன் கிடைக்குமா, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு பர்சனலாக கொஞ்சம் டிவைஸ் தேவைப்படுது. அதே போல் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் கேட்ட ஒரு சில பொருட்களை தான் இன்றைக்கி பல்லவரஞ்சந்தில் போயிட்டு கம்மி ரேட்டில் வாங்க போகிறோம். போன வாரம் வந்து மார்க்கெட் அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா வெயில் அதிகமாக அடிச்சதுனால நிறைய பேர் ஓப்பன் பண்ணல, பொருட்கள் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி போகிறோம், இன்றைக்கி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். இங்கே தலைவனை பார்த்தீங்களா, அவர் என்னமோ கெத்து காட்டுற போல் நினச்சிக்கிட்டு ஓடுற ட்ரெயினில் ஓடி வந்து ஏறாரு. கூட இருக்க பசங்களாம் அவனை என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறது என்னமோ அவருக்கு கெத்து மாதிரி தெரியலாம். ஆனால் இப்படி பண்ணும்போது போலீஸ் பிடிச்சாலோ இல்லை கீழே விழுந்தாலோ அதுக்கான மொத்த விளைவையும் சந்திக்க போகிறது அவர் மட்டும்தான். எல்லா நேரமும் ஒரே போல் இருக்காது. அதனால் தம்பிங்களா, பஸ்ஸில் போனாலும் சரி, சைக்கிளில் போனாலும் சரி, லோக்கல் ட்ரெயினில் போனாலும் சரி, எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போனாலும் சரி, ரொம்பவே கவனமாக போங்க. அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது. நான் பல்லாவரஞ்சந்தைக்கு போகிற வழியில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தம்பிங்க 2 பேர்த்தை அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணேன். அவங்கள பார்த்து நல்லா பேசிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேருமே சந்தைக்குள்ளே போனோம். நம்ம தம்பிங்க பார்த்திங்கன்னா ஏதோ கேமிங் சேனல் வச்சுருக்காங்க. அண்டு கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் பண்ணுவாங்க போல். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மானிட்டர் தேவைப்படுது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு மானிட்டர் வீடியோ போட்டிருந்தோம்ல, ஸோ அதே போல் மானிட்டர் வாங்க வந்தாங்க. சரி வாங்க தம்பி போயிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே கிளம்பிட்டோம். ஆரம்பத்தில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃப்எம் ரேடியோ ஒன்று விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் 25 ரூபாய்க்கு வாங்கின எஃப்எம் ரேடியோ ரீஸ்டோரேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருவோம்ல, அதே போல் தான் எஃப்எம் ரேடியோ இருக்கும். மெமரி கார்டு போட்டுக்கலாம், அடாப்டர் போட்டுக்கலாம். என்ன டிசைன் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. இதோட ரேட்டு எவ்வளோன்னு கேட்டோம்னா அவர் 300 ரூபாங்காரு. ஏன்டா நம்ம அந்த பழைய ரேடியோவே 25 ரூபாய்க்கு தான் வாங்கினோம், இது என்ன இவ்வளோ கொள்ள ரேட்டுக்கு விற்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சரி வேண்டான்ட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா கேஜெட் கிடந்தது. அதில் வந்து நம்மளை பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு 2 நோக்கியா ஃபோன் கிடக்கு பாருங்கள். இதுதான், ஏன்னா சின்ன வயசில் நம்மளாம் நோக்கியா ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் நம்ம வீட்டிலலாம். அதுலேயும் C1 C2 நோக்கியா பற்றியெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே அதில் தான் ஃபஸ்ட் டைம் இன்டர்நெட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் 2 ஃபோனும் வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு டிவைஸை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கார் கீ, அதுக்கப்புறம் நிறைய பின்னு கிடந்துச்சு. நம்ம தம்பிங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து பர்சனலாக இன்றைக்கி அந்த நோக்கியா 2015-16 இந்த காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் C1 நோக்கியா தான் இருந்துச்சு. ஸோ அதில் தான் நான் ஏர்செல் சிம் போட்டு இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், நல்லாயிருக்கும். சரி அந்த ஃபோனை ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுக்கப்புறம் இதை வாங்கணும்னு சொன்னேன். ஆனால் அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபா சொன்னாங்க. சரி 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு அதுக்கு பேட்ரி இல்லை, சார்ஜர் இல்லை. அதுக்காக பார்த்திங்கன்னா பக்கத்து கடையில் பேட்ரிக்குனே ஸ்பெசிஃபிக்காக ஒரு மூட்டையை கட்டி விற்றுட்ருக்காங்க. அந்த கோணிச்சாக்குக்குள்ளே நல்லா கையை விட்டு அலசி அரைஞ்சி பார்த்தா நிறைய நோக்கியா பேட்டரி அதில் மாட்டுதுங்க. இப்போல்லாம் நோக்கியா பேட்டரி வருதா இல்லையான்னு கூட தெரில. ஆனால் இங்கே பார்த்தேன் எல்லா மாடலுக்குமான நோக்கியா பேட்டரியும் கிடஞ்சிது, சாம்சங் பேட்டரி எல்லாமே கிடஞ்சிது. ஸோ நம்ம நோக்கியா ஃபோனுக்கு தேவையான அந்த பேட்டரியை எடுத்தாச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா வேறு ஒரு மாடல் எடுத்திருக்கேன், அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு தனியாக ஒரு ஃபோன் வீட்டில் கிடக்கு சும்மா. அந்த ஃபோனுக்கு பேட்டரி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு தேவையான பேட்டரியும் நம்ம இப்போ 100 ரூபா கொடுத்து வாங்கினோம்ல C1 நோக்கியா, இதுக்கு தேவையான பேட்டரியும் அலசி அரைஞ்சி பார்த்து எடுத்தாச்சு. ஃபோன் வந்து 100 ரூபா, பேட்ரி சார்ஜர் இல்லாமல் இந்த மாதிரி கிடச்சில, அது மட்டும் 100 ரூபா. அதுக்கப்புறம் பேட்ரி பக்கத்து கடையில் வாங்கினோம், 3 பேட்ரி சேர்த்து 60 ரூபாய்க்கு வாங்கினோம். ஃபோனும் ஓகே, பேட்ரி ஓகே, ஆனால் இதுக்கு சார்ஜர் எங்கே போக அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தப்போ அதே கடையில் இன்னொரு கோணிச்சாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய மொபைலுக்கான சார்ஜர்லாம் குமிச்சு போட்டிருக்காங்க. இந்த டைப்பான சார்ஜரை 90s கிட்ஸு, early 2K கிட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் கிடந்துச்சு. அதையும் எடுத்து 3 பேட்ரி, இது ஒரு சார்ஜர் சேர்த்து 100 ரூபாய்க்கு வாங்கினோம். அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோனு, டேப்லெட்லாம் போட்டிருந்தாங்க. நமக்கும் டேப்லெட் தேவைப்படுது, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் டேப்லெட்லாம் கேட்டிருந்தாங்க. பட் இங்கே பாருங்களேன், எல்லா டேப்லெட்டும் உடஞ்சி போய் தான் கிடக்கு. நல்லது அப்படின்னு ஒன்றுமே கிடைக்கல, எல்லாம் பழங்காலத்து மாடல் அப்படி தான் கிடந்துச்சு.
அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷனில் வச்சுருக்காரு. இது செகண்ட் டே ப்ளே ஸ்டேஷன் போல், எனக்கு தெரியாது. நம்ம கூட வந்த சப்ஸ்கிரைபர் தம்பி தான் இதை பற்றி சொன்னாங்க, அங்கே பாருங்கண்ணே ப்ளே ஸ்டேஷன் அப்படின்ட்டு. அதை பார்த்தப்போ அதில் வந்துட்டு இந்த மானிட்டரில் மாட்டுவாங்கள்ல அந்த பின்னு, அதுக்கப்புறம் பவர் கேபிள் பின்னு சென்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரேம் ஸ்லாட்லாம் போடுறதுக்கு இருக்குது. அதில் தான் கேமிங்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க போல். இப்படிலாம் இருந்துச்சு. இதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி தான் நம்ம கூட இருந்துக்கிட்டு இதெல்லாம் சொன்னார். என் சின்ன வயசில் பழைய பட்டன் ஃபோனில் கேம் விளாண்டதும் சரி, இதெல்லாம் நான் பார்த்ததில்லை தம்பின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி கூட ஃபன்னாக பேசிவிட்டு அப்படியே அடுத்த கடைக்கு மூவ் ஆனோம். இந்த கடையில் நிறையா ஃபோனு டேப்லெட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ விலை எவ்வளோன்னு கேட்டப்போ அதிகமாக சொல்கிறாங்க, 2000 3000 சொல்கிறாங்க. பட் பொருள் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது. நம்ம கடையில் போய்ட்டு செகண்டில் வாங்கினா கூட கம்மியாக தான் இருக்கும் போல், ஆனால் இங்கே வந்து கூட ரேட்டு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ரோக்காக இருக்குது, அப்புறம் உள்ளே ரொம்ப புகஞ்சு போயிருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் அவர் ரேட் சொன்னாங்க. சரி பார்த்தோம், எதுவுமே ஒர்த்தாக இல்லை. இந்த மாதிரி கடைகளில் கேட்குறப்போ சரி பொருள் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா, ஒர்க் ஆகும் தம்பி, சார்ஜ் இல்லை, அதனால தான் இப்போ ஆன் ஆக மாட்டேங்குது அப்படிங்காங்க. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி 2 பேரும் பவர் பேங்க் எடுத்து வந்துட்டாங்க உஷாரா. ஏன்னா நீங்கள் சார்ஜ் இல்லைன்னு சொல்கிறீங்களா, வாங்க இப்போயே போட்டு பாட்டுடலாம் அப்படின்னு கேட்டப்போ, இல்லைப்பா ஒர்க் ஆகுது ஃபோனு, இந்த ஃபோன்லாம் ஒர்க் ஆகாது அப்படிங்காங்க. அப்போ ஃபோன் வந்து ஒர்க்கே ஆகாது, நம்மக்கிட்ட தள்ள பார்க்குறாங்க. சார்ஜ் இல்லை, நீங்கள் வீட்டில் போயிட்டு போட்டு பாருங்கள் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட விற்றுட்டு நீங்கள் திரும்ப அந்த கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட ஃபோன் வாங்கினீங்களோ அவங்க இருக்க மாட்டாங்க, கடையை சாதிட்டு ஓடுவாங்க. இப்படிப்பட்ட ஸ்கேமும் நடக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூடவே பவர் பேங்க் எடுத்து போய் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுலேயும் சில பேர் எங்கே இருந்தாச்சும் ஆட்டையை போட்ட பொருளெல்லாம் பல்லாவரம் சந்தையில் வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸுக்கு விற்றுட்ருப்பாங்க. ஸோ பல்லாவரம் சந்தையில் மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க, டேப்லெட் வாங்க போகிறீங்க அப்படின்னா 1க்கு 100 தடவை கிளாரிஃபை பண்ணிவிட்டு பார்த்து நல்லா செக் பண்ணிவிட்டு கூடவே பவர் பேங்கெலாம் எட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இல்லைனா அவங்க தலையில் மிளகா சட்னி அரைச்சி விட்ருவாங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா கேமரா விற்றுட்டு இருந்தாங்க. 3 கேமரா மட்டும்தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கேமரா வழக்கம் போல் டிஸ்பிளே உடஞ்சி போய் கிடக்கு. இதை பார்த்தோம், சரி இது வேலைக்காகன்னு சொல்லி வச்சுட்டு அப்புறம் இன்னொரு கேமரா பார்த்தீங்கன்னா சாம்சங் கேமரா. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அண்ணங்க பார்த்தீங்கன்னா தம்பி 3 கேமரா வாங்கிக்கோ, 1000 ரூபா கொடு அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் உடனே இந்த மாதிரி எனக்கு கேமரா தேவைப்படுது, யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அப்படியாப்பா சரி தம்பி ஒரு 200 ரூபா கொடு, இந்த சாம்சங் கேமரா எடுத்துக்கோ அப்படி சொன்னாங்க. ஸோ 200 ரூபா கொடுத்து இந்த சாம்சங் கேமரா வாங்கிட்டு வந்துட்டோம். இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. 200 ரூபாய்க்கு அந்த சாம்சங் கேமரா வாங்கிட்டு பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கான ஆக்சசரிஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க. அதாவது காருக்குள்ளே இந்த ரேடியா ஊப்பர்லாம் வச்சுருப்போம்ல, அந்த செட்டெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ரேட்டு வந்து 200 300 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதுலேயும் ஒரு அண்ணாச்சி வாங்கிட்டு இருந்தார். அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம், இது வந்து பவர் கேபிள், இந்த கேபிள்ன்ட்டு. இது பார்த்திங்களா காரோட டெஸ்க்டாப்பு, முன்னாடி வந்து பாட்டு என்ன பாட்டு ஓடுது என்னன்னு காட்டும்ல, அது அப்படியே செட்டோடு வைக்கிறாங்க. நம்மகிட்ட கார் இருந்துச்சுன்னா வாங்கலாம், நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையே. பட் அதை வந்து நம்ம ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கருக்கு மாற்றிக்கலாம், இங்கே இருக்கிற அந்த எஃப்எம் ரேடியோ செட்டெல்லாம். அதனால் அதை பார்த்து வந்தாச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா பொம்மை சைஸ் கேமரா. இது வந்து பார்க்குறதுக்கு இந்த ரிமோட் காட்டை போட்டு ஒர்க் ஆகிற கேமரா மாதிரி தான் தெரியுது. சின்ன பசங்க விளாட்ற கேமரா மாதிரி தான் இருக்குது. சரின்னு அதை வச்சுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹையர்ண்டு கேமராங்க. இது வந்து பழங்காலத்து கேமரா, இந்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் யூஸ் பண்ண கேமரா மாதிரி இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கேமரா, கேனானில். அப்புறம் கம்பெனி பேர் வந்து பழசாக தான் இருக்குது. இதுக்கு வந்து இந்த பழைய பவுச்செல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே இரும்பு மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா பற்றி நாலேஜ் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ அவங்க வந்தாங்கன்னா அந்த கேமரா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லென்ஸ்லாம் பாருங்கள், லென்ஸ் அப்படியே வச்சுருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலாக கேமரா யூஸ் பண்ண தெரியாது. நான் இப்போ தான் சின்ன கேமரா வந்து பழகிட்டு இருக்கேன். இது என்ன ஏதுன்னு கூட தெரியாது. சும்மா நானும் நம்ம தம்பியும் எடுத்து பார்த்தோம், இப்படிலாம் இருக்கா சரி அப்படின்ட்டு. கடைக்காரரும் இது வந்து எனக்கு தெரியாது, ஒரு அண்ணா வருவார், அவர் வந்த பிறகு தான் ரேட் என்ன ஏதுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவார், அப்புறம் வாங்க அப்படி சொல்லிட்டாரு. சரின்னு நாங்கள் வந்து கேமரா பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் பக்கத்து கடையில் நம்ம தம்பிகளுக்கான அந்த மானிட்டர் இருந்துச்சு. வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. பக்கத்தில் போயிட்டு அந்த மானிட்டரை தூக்கி பார்த்தேன், வெயிட்டே இல்லை. அதுக்கப்புறம் என்னடா வெயிட்டே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா போர்டே இல்லைங்க, வெறும் கூட மட்டும் வச்சுருக்காங்க. விளங்கும்டா நாரப்பயல. ஓ சரி என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இது வாங்க வேண்டாம் தம்பி வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு வேறு கடைக்கு கிளம்பிட்டேன். இன்னொரு கடையில் லெனோவோ ஃபோன் இருந்துச்சு. லெனோவோ ஃபோனு இப்போல்லாம் வர்றது கிடையாது. பட் அப்போ விற்கும்போது ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கும், பில்டு குவாலிட்டியும் சரி, கேமரா டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ பழங்காலத்து லெனோவோ ஃபோன் மாட்டிச்சா, அதை வந்து எடுக்கலான்னு கேட்டு நாங்கள் சார்ஜ் எல்லாம் போட்டு பார்த்தோம். ஆக்சுவலி இதில் சார்ஜ் இல்லை. கடைக்காரர் சொன்னார் சார்ஜ் இல்லைப்பா, நான் ஒர்க் ஆகும்னு சொன்னார். நாங்கள் வந்து பவர் பேங்க் போட்டு பார்த்தோம், சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரேட் எவ்வளோன்னு கேட்டதுக்கு 1000 ரூபா சொன்னார். ஸோ நம்ம கம்மி பண்ணால் பண்ணலாம்,
பட் இது வந்து சார்ஜ் இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குது, உள்ளே போக மாட்டேக்கு. கேட்டதுக்கு இது சாஃப்ட்வேர் இஷ்யூப்பா, ஆனாகும், ஆனால் சாஃப்ட்வேர் இஷ்யூ நீங்கள் தான் பார்க்கணும் அப்படி சொன்னார். சரி அப்படியாண்ணே, காசு வந்ததுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் வச்சுருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஐபேடு நமக்கு கிடச்சிது. 3 ஐபேடு அப்படியே கவுத்தி வச்சுருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் ஆளுக்கு ஒன்று எடுத்து செக் பண்ண ஆரம்பித்தோம். 3 ஐபேட்லேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சி போயிருக்குங்க. இப்போ ஒரு ஐபேடில் டிஸ்பிளே உடஞ்சிருக்கு, இன்னொரு ஐபேடில் போர்டு போயிருக்கு, இன்னொரு ஐபேடில் வேறு ஏதாவது இஷ்யூனா 3த்தையும் ஒன்று எடுத்து போட்டு ஒரு ஐபேடு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆக வச்சிடலாம். பட் 3லேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிருக்கு. கடைக்காரனாச்சும் எப்பா 3மே ஒர்க் ஆகாது, சும்மா ஷோ கேஸுக்கு வச்சுருக்குறோம், இது வாங்கி சும்மா வச்சுக்கணுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லைனா இருக்குது ரொம்ப வேலைப்பாடு பார்க்கணும் அப்படின்னாரு. சரி எதுக்கு இப்படின்னு வச்சுட்டு வந்துட்டோம். அதே போல் தான் ஆப்பிள் லேப்டாப் மாறிச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1000 தான் சொன்னாங்க. லெனோவா வந்து 500 அந்த ஆப்பிள் லேப்டாப்பு இது வந்து 1000 2000 இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கும் கடைக்காரர் முன்னாடியே சொல்லிட்டாரு, எப்பா இது ஒரிஜினல் ப்ரைஸ் எல்லாம் 1 லட்சம் 2 லட்சம்னு வரும், ஆனால் இப்போ இது ஒர்க் ஆகாது, சும்மா ஷோ கேஸுக்கு வச்சுருக்குறோம், தேவைப்பட்டால் இதோட கூடு தேவைப்படுது, அதாவது உங்ககிட்ட ஆப்பிள் லேப்டாப் இருக்குது, அதுக்கு வந்து பேனல் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, 1000 ரூபா கொடுங்க அப்படி சொன்னாங்க. அது வெளிப்புறத்தில் பார்க்கும்போது டிஸ்பிளே மட்டும்தான் உடஞ்சிருந்தது, பெருசாக பேனலில் எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. அண்டு நம்மளை போல் 2-3 அண்ணங்களும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு இதை வாங்கலான்னு ஆசையாக தான் இருந்துச்சு, ஆனால் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான் இருக்குது. சரி இது 1000 ரூபா, இன்னும் 500 ரூபாய்க்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அடுத்த வாரம் வரேனே அப்படி வந்துட்டோம். இந்த 2 கடைகள், அதாவது ஐபேடும் இந்த லேப்டாப் பார்த்தோம்ல, இந்த 2 கடைகளுமே நல்ல கடைகள். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இவங்ககிட்ட தான் மானிட்டர் வாங்கினேன். ஒர்க்கால்னு சொன்னப்போ அடுத்த வாரமே அவர் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கிட்டார். ஸோ நல்ல கடைகள், அதனால் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் வச்சுருங்க, நான் வந்து காசு வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த லெனோவோ லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ஆசமாக இருக்குது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஏற்கனவே ஒருத்தர் கேட்டிருந்தால அவருக்கு. ஸோ அதனால தான் காசு ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவருக்கு அடியிலேயே 2 மானிட்டர் கிடந்துச்சு. அதை வந்து நம்ம தம்பிங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டோம்ல, மானிட்டர் வீடியோ, இவர் கடையில் தான் வாங்கணும், ஒர்க் ஆகலைன்னா அடுத்த வாரம் ரிட்டர்ன் கொண்டு வந்தால் வாங்கிப்பார். ஸோ வாங்கினேன், நல்லா தான் இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி சொன்னேன். தம்பிங்களும் அதை வாங்கினாங்க. வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்தாங்கம்மா, நல்லா ஒர்க் ஆகுதாம்மா. ஸோ அவங்களுக்கு அந்த டிவி மானிட்டரை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சு. நான் அவனுக்கு பாய் பாய் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கிளம்பிட்டேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு C1 நோக்கியாவும் அதுக்கப்புறம் சாம்சங் கேமராவும் எடுத்திருக்கோம். நான் கொண்டு வந்து 500 ரூபா பட்ஜெட்டுக்கு இதுதான் மாட்டுச்சு. சரி நானே எடுத்துகிட்டு இருக்கோம். அங்கே அவ்வளோ ஃபோன் இருக்கும்போது நான் எதுக்கு பர்டிகுலராக இந்த நோக்கியா ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட் டைமாக இன்டர்நெட் யூஸ் பண்ண ஃபோன் இது தான். அப்போ 2014-15 நான் 10th படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குன்னு ஒரு ஃபோன் இருக்குல்ல, அது இந்த ஃபோன் தான் வச்சுருந்தாங்க. இதில் வந்து ரிலையன்ஸ் சிம் போட்டிருப்போம். அப்போ ரிலையன்ஸ்லாம் அப்போ ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு, ரிலையன்ஸ் ஏர்செல்லாம். ஸோ அந்த சிம் போட்டுக்கிட்டு ஒரு மாதத்துக்கே 100 MB தாங்க போடுவோம். ஸோ 2Gலேயே இந்த தமிழ் வர வெப்சைட்டில் போயிட்டு பாட்டு டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் இதில் வந்து ப்ளே ஸ்டோர் மாதிரி ஒரு கேம் ஒரு ஸ்டோர் வச்சுருப்பாங்க, நோக்கியா ஸ்டோர்னு சொல்லிட்டு. அதில் போயிட்டு பவுன்சிங் பால் கேம் டவுன்லோட் பண்ணி விளாட்றது, கார் ரேஸ் விளாட்றதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேம் டவுன்லோட் பண்ணி விளாண்டுட்டு இருப்போம். உள்ளுக்குள்ளார பெருசாக என்ன காமன் இருக்காது, ஒரு ஸ்பீக்கரு, அப்புறம் சார்ஜிங் பின்னு, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டவரு, இதுக்காக ஒரு மாடியூல் வச்சுருப்பாங்க. இவ்வளோ தான் அங்கே இருக்கும். இதை தச்சுட்டு தான் நோக்கியா ஃபோன்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து ஆல்ரெடி டேமேஜ் ஆன ஃபோன் போல். பார்த்தீங்களா, ஒரு வயரை சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு இது மாதிரி சால்ட்ரிங் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நோக்கியா ஃபோனில் வந்துட்டு அந்த லைட்டிங் இஷ்யூ இருக்கும். டிஸ்பிளே ஆன் ஆகும், ஆனால் லைட்டிங் தெரியாது. லைட்டை வச்சு அடித்து பார்த்தோம்னா, அந்த டார்ச் லைட் வச்சு அடித்து பார்த்தோம்னா தெரியும், எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி நோக்கியா ஃபோனில் வரும். அதை சால்வ் பண்ணதுக்கு தான் இந்த மாதிரி கம்பியை விட்டு வச்சுருப்பாங்க. பட் நம்ம எடுத்த இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே சிம் இருக்குது. இது ஏர்செல் சிம்முன்னு நினைக்கிறேன். ஸோ ஆதி காலத்தில் யூஸ் பண்ணிவிட்டு, ஆதி காலத்தில் 2015 இந்த மாதிரி சீரீஸில் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க. உள்ளே வந்து ஏர்செல் சிம், கட் பண்ண சிம் அப்படியே உள்ளே இருந்துச்சு. பாருங்கள், ஏர்செல் சிம்மு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் அப்போல்லாம் ரொம்பவே டிமாண்டாக இருந்துச்சு. ஏர்செல் சிம்மில் நான் 100 MB போட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதே போல் தான் யாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க போல். சரி, சிம் கார்டெலாம் தூக்கி போட்டு இப்போ போர்டை பார்த்தோம். போர்டு ஆல்ரெடி நொங்கு எடுத்துருக்காங்க. அந்த கிளிப்பெல்லாம் பிச்சு போட்டிருக்காங்க பாருங்கள். சரி, இது ஆன் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இவ்வளோ இருக்குது. சரின்ட்டு மூடியெல்லாம் கழட்டி பார்த்து டிஸ்பிளேயை பார்த்தேன். தெரியுதா, டிஸ்பிளேயில் வந்து ஒரு கம்பியை சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்காங்களா எக்ஸ்டர்னலாக. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபோனில் ஏதோ இஷ்யூ இருக்குது. அதை சரி பார்த்ததுக்கப்புறம் ஒர்க் ஆகலே என்னன்னு தெரியல, தூக்கி போட்டிருக்காங்க. சரி, நம்ம எடுத்த சார்ஜர் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சிங்க. அது வந்து ஒர்க் ஆகலை. அதனால் இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு நம்ம எப்போயுமே ஃபாலோ பண்ணுற டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது மொபைல் சார்ஜர்லேருந்து அந்த 3.7 வோல்ட் வரும்ல, அதை டேரெக்டாக நம்ம இதுக்கு கொடுத்தா செக் பண்ணி பார்க்கணும்.
பாசிட்டிவ் நெகட்டிவை கரெக்டாக கொடுத்து ஆன் பண்ணி பார்த்தேங்க. இங்கே பாருங்கள் நமக்கு ஆன் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ டெஸ்டிங் பர்பஸ்க்காக அந்த போர்டை மட்டும் தனியாக கழட்டி வச்சு நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் சவுண்டு எதுவுமே வரல. இது எல்லாத்தையுமே ஃபோனுக்குள்ளே செட் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் ஸ்பீக்கரோட கனெக்ட் ஆகி சவுண்டெல்லாம் வரும். இப்போதைக்கு சும்மா டெஸ்டிங் பர்பஸ்க்காக போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த டிஸ்பிளே பார்த்தீங்களா, கோடு கூட தெரியுது. அதை சரி பார்க்கலாம். பட் இதுக்குன்னு தனியாக டிஸ்பிளே வாங்கிட்டு தனித்தனி காம்பவுண்ட்லாம் போட்டுட்ருக்கணும். அதெல்லாம் இப்போ கிடைக்குமான்னு கூட தெரில. ஸோ நமக்கு ஒரு ஆசை, நம்ம பழங்காலத்தில் நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண ஃபோனை வந்து இப்போ பார்த்துட மாட்டோமா, அந்த கேமில் விளாட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால தான் நான் செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ நீ ஆன் ஆனதே பெரிய விஷயம்ப்பா, டிஸ்பிளே கூட எனக்கு பெரிய இது கிடையாது, பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த போர்டை அப்படியே உள்ளே செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா, அதே போல் தான் நான் அந்த மொபைல் சார்ஜர் 3.7 வோல்ட்டாக உள்ளே வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ ஆன் பண்ணி பார்த்தேங்க, ஃபோன் ஆன் ஆச்சு. இப்போ பாருங்கள், இந்த நோக்கியா சவுண்டு வரும் பாருங்கள். இந்த சவுண்டை கேட்கும்போதே அப்படியே பழைய மெமரிஸ்லாம் வருதுங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்த சகலை நீ அப்படின்னு இருந்துச்சு இந்த நோக்கியா ஃபோனெல்லாம். ஆனால் இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கிட்டாங்க. சரி, ஃபோனை ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் பார்த்தேன். அப்போ இருந்த இன்டர்ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். இந்த கேம்ஸு இதுக்குள்ளே வந்து ஒரு பவுன்சிங் ஃபால்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும், செமையாக இருக்கும். பட் இதில் காணோம், டெலிட் பண்ணி விட்டாங்களா இந்த ஸ்னேக் கேம் இருக்குது. அது வந்து எல்லா நோக்கி ஃபோன்லும் காமனாக இருக்குது தான். இந்த ஸ்னேக் கேம் வந்து விளாண்டுட்டு இருப்போம். இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் பவுன்சிங் பால். ஒரு பந்து இருக்கும், அது வந்து உங்களுக்கு சொன்னால் புரியுமான்னு தெரியல. 90s கிட்ஸுக்கு நல்லா புரியும். அந்த பந்தை வந்து அப்படி உருட்டிட்டு போயிட்டு சேர்க்கணும். அது ஒரு பால் அப்படி இப்படின்னு இருக்கும். அதிலலாம் நான் நிறைய லெவல் வரைக்கும் போயிருக்கிறேன். ஆனால் அந்த கேம் இருக்குதுன்னு நினச்சி நான் பார்த்தேன், கேம் இல்லை போல். இதுக்கு வந்து நம்ம சிம் கார்டு போட்டு நெட்டில் டவுன்லோட் பண்ணலாம். பவுன்சிங் ஃபால் கேம் டவுன்லோட் போட்டால் இந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கேம் டவுன்லோட் ஆகிரும். பட் எங்கே இப்போ நான் ஜியோ சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஜியோ சிம்முக்கெல்லாம் இந்த ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகாது. அதனால் ஏர்டெல் சிம்மு ஏதாச்சும் யூஸ் பண்ணாங்கன்னா அப்புறம் பின்னாடி பார்க்க வேண்டியதான், டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு அந்த பழைய மெமரிஸ்க்காக அந்த பாம்பு கேம் மட்டும் விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோனில் எந்த கேம் இன்ட்ரெஸ்ட்டாக பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, இதில் வந்து ரிங்டோன்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கலாம். இந்த நோக்கியா ரிங்டோன், ஃபேமஸான ஒரு நோக்கியா ரிங்டோன் இருக்கும். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் மேக்ஸ் சார் இந்த மாதிரி தான் நோக்கியா ஃபோன் வச்சுருப்பார். அவர் எப்போயுமே கணக்கு போட்டுகிட்டே இருப்பார். திடீர்னு ஃபோன் வந்துச்சு அப்படின்னா அந்த ரிங்டோன் அடிக்குமா, ஃபோனை தூக்கிட்டு வெளியே போயிடுவார். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேசிட்டு வருவார். அப்போ அது எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். எப்படா அந்த நோக்கியா சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு இதில் இருந்தோம். இப்போல்லாம் அந்த மியூசிக் கேட்கும்போதெல்லாம் பல ஞாபகம்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி நோக்கியா ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நோக்கியா ஃபோன் இருக்குது, அதை ஒரு லைட்டு கொடுப்பாங்க, பேக்கில் மாட்டிக்கிட்டால் ஃபோனு மெசேஜ் வரும்போது இல்லை ஃபோன் வரும்போது வந்து அப்படி பிளிங்க் லைட் எரியும். அதுக்கு வந்து ஒரு டிசைனில் கொடுத்துருப்பாங்க. அது இப்போல்லாம் கிடைக்க என்னன்னு கூட தெரில. ஸோ நோக்கியா ஃபோன் எடுத்துக்கிட்டாலே அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். சரி, நம்ம பல்லாவரஞ்சேரியில் எடுத்த அந்த நோக்கியா ஃபோன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது, இதுவே போதும். அப்புறம் அந்த கேமரா ரீஸ்டோரேஷன் பண்ணோமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டாச்சு. இப்போ நான் இதில் எண்டு கார்டில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.